உலக நாடுகளுக்கு விதித்த கடுமையான வரி விதிப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் பின்னடைவை சந்தித்துள்ள அதிபர் டிரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி விதிப்பதாக கூறிய சில மணி நேரத்திற்குள் 15% உயர்த்தியுள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அதிபர் டிரம்ப் விதித்த இறக்குமதி வரியை கடந்த ஆண்டு ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் வெள்ளியன்று உறுதிப்படுத்தியது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள அதிபர் டிரம்ப் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளின் உற்பத்தி பொருட்களுக்கும் 10% புதிய இறக்குமதி வரியை விதிக்கும் ஆணையில் கையெழுத்திட்டார். இந்த 10% சுங்க வரியை இதுவரை ஒருபோதும் பயன்படுத்தப்படாத சட்டப்பிரிவான 1974 ஆண்டின் வர்த்தக சட்டப்பிரிவு 122 பயன்படுத்தி அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில மணி நேரங்களுக்குள் மீண்டும் தனது ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் அதிபர் டிரம்ப் மற்றொரு பதிவை செய்தார். அதில் இந்த வரி விகிதத்தை 15% உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் புதிய மற்றும் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட வரிகளை தீர்மானித்து வெளியிடுவதாகவும் இது அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவதற்கான செயல்முறை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கை ஆச்சரியமளிக்கவில்லை என்றாலும் இதற்கு பாஜக சார்புடையவர்கள் நியாயப்படுத்துவதாக முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது வர்த்தகத்தை கடுமையாக சீர்குலைப்பதுடன் அனைத்து நாடுகளும் விரும்பும் வர்த்தக முறைக்கு முரணானது என்பதையும் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியை பாதித்துள்ளதையும் அவர்கள் உணர்ந்துள்ளார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.